வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு டாய்லெட் க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம ஹார்பிக்கில் வச்சு க்ளீன் பண்ணுவோம்ல, அது கூட ஒரு சில பொருட்கள் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 லெமன் ஜூஸ் அதையும் தனியாக பிழிய வேண்டாம். ஜூஸோடு சேர்த்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துவோங்க. சேர்த்து இதை நம்ம நல்லா இதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் அரையுமோ அவ்வளோ தூரம் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நுரப்போட சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது வந்து நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னுலாம் அவசியம் கிடையாது. இது நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய மீதியை நம்ம தண்ணி ஊற்றி இப்படி கலந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு டாய்லெட்டில் அடைச்சிரும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2லேருந்து 3 மூடி போல் ஹார்பிக் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் என்ன டாய்லெட் க்ளீனர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலா ப்ளீச் தான் சேர்த்துருக்கேன். நம்ம பெட்ஷீட் எல்லாம் கூட ரொம்ப அழுக்கு கரைகள் இருந்தால் நம்ம ஊற வைப்போல் அந்த ஆலா ப்ளீச் தான். இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம டாய்லெட்டில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சக்கரை அழுக்குகள் எல்லாத்தையுமே நல்லா எடுத்துரும். இதில் ஒரு 3 மூடி போல் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ஆலா, ஹார்பிக் அப்புறமா லெமனெல்லாம் சேர்க்கும்போது இது நல்ல ஒரு நுரையோட வந்து நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். இது வந்து அந்த அழுக்கு கரைகள் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் க்ளீனர் தான். இது ஒரு ஃபினாயில் ஸ்மெல் வரும். இது நிறைய ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்மெல் வரும். இது நல்ல ஒரு அந்த கிருமிகளெல்லாம் நல்லா கொல்லக்கூடிய தன்மை இருக்குது. அதே நேரத்தில் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் அறவே எடுத்துரும். இந்த மாதிரி ஒரு பாட்டில் தான் பிளாக் கலரில் தான் இருக்கும். இதுலேயும் ஒரு 2 மூடி போல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, விம் அப்படி இல்லைனா ஷாம்பு நீங்கள் எடுத்துக்கலாம். ஷாம்புனா ஒரு 2-3 பாக்கெட் சேர்த்துக்கோங்க. விம்னா ஒரு 2-3 மூடி போல் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஒரு 1.5 மக்கு போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கையில் நான் க்ளவுஸ் போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதெல்லாம் சேர்க்கும் போதே அந்த இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு நெடி நம்மளுக்கு வரும். கண்ணெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்டெரைல் பண்ணி கொடுத்துரும். நம்ம டாய்லெட்டை இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளையுமே அழிச்சிரும். அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு போக்கி நல்ல ஒரு பளிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாத்ரூமை வந்து நம்மளுக்கு இது மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த லிக்விடை வந்து எல்லா இடமும் படுற மாதிரி பாத் ஏரியா அப்புறமா டாய்லெட் ஏரியா எல்லாத்துலேயுமே நல்லா இதை வந்து தெளித்து விட்டுருங்க. கையில் வந்து க்ளோவ்ஸ் மாட்டிக்கோங்க. அது ரொம்பவே பெட்டர். ஒருவேளை இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நெடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்க் கூட போட்டுக்கலாம். நீங்கள் சாதா க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து நல்லா எல்லா இடமும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. அந்த அழுக்குகள் எல்லாமே நல்லாவே கலண்டுட்டு வரும். ஏன்னா நம்ம ஆலா எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, ஆலா ப்ளீச் வந்து நல்லா அந்த கரைகள் எல்லாத்தையுமே எடுத்துரும். அந்த உப்பு கரை அப்புறமா அந்த மஞ்சள் கரை எல்லாத்தையுமே நல்லாவே எடுத்துரும். அது நல்ல ஒரு எல்லாத்தையும் நம்ம சேர்க்கும்போது அதில் நல்ல ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு. அது வந்து இதில் உள்ள கரைகளை எடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் அதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். டாய்லெட் ஏரியா எல்லாமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பாத் ஏரியாவையும் இதே மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கையில் அந்த சொல்யூஷனை வந்து வச்சு நீங்கள் நல்லா தெளித்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் போல் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா இதில் ஊறி போய் இன்னும் இந்த அழுக்குகளெல்லாம் கலண்டு வரட்டும். எல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் வந்து அப்படியே டாய்லெட்டை வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நாம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் போல் நான் நல்லா ஊற விட்டுறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பழையபடி நல்லா எல்லா இடமும் வேகமாக மேலோட்டமாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஊற வச்சதுனால இன்னுமே அந்த அழுக்குகள் எல்லாமே நல்லாவே அதில் கலண்டு வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது அந்த கரைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போயும் நம்மளுக்கு ரொம்பவே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்குமே தண்ணி வந்து ரொம்பவே உப்புக்கரை அப்படிங்கிறதுனால அடிக்கடி சீக்கிரமே நல்லா உப்புக்கரைகள் வந்து நல்லா படிஞ்சிரும். நான் இப்படி தான் வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி ஆலா இதெல்லாம் சேர்த்து நான் வந்து க்ளீன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அந்த தரையில் கூட அந்த நம்மளுக்கு லைட்டாக அந்த வழுக்கிற மாதிரி தன்மைகள் எல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணும்போது போயிடும். ரொம்ப ஸ்லிப்பெல்லாம் ஆகாது கால். அந்த சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பாசிகள் அந்த வெளுக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே நல்லாவே போய் நம்மளுக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு நல்ல ஒரு க்ளீனாக கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ண பொருட்கள் அந்த பிளாக் க்ளீனர் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே அறவே எடுத்துகிட்டு எப்போ பாத்ரூம்குள்ளே போனாலும் நல்ல ஒரு குட் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டாய்லெட்டும் நல்லாவே ஸ்டெரைலாக இருக்கும். கிருமிகள் எல்லாமே வந்து செத்து போயிடும்.
ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போயும் நம்ம டாய்லெட் ரொம்பவே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு டிப்ஸ்